ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீ இன்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான வண்டிக்கடை காரசாரமான மசாலா பூரி தான் செய்ய போகிறோம். இது நம்ம பார்க்குறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமான ரெசிபியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிளாக ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்லா உலர்ந்த பச்சை பட்டாணிய ஓவர் நைட் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். 1/2 கப் உலர்ந்த பச்சை பட்டாணி எடுத்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 125 ml கப்பு. நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு குக்கர்ல ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க இந்த மாதிரி நல்லா தோலி உரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய சைஸா இருந்தா நீங்க 2 கூட ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது முங்குற அளவுக்கு இருந்தா போதும். இந்த பட்டாணிக்கும் உருளைக்கிழங்குக்கும் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு குக்கர் மூடி போட்டுட்டு 5 விசில் விட்டு இறக்கிக்கோங்க. ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகணும். இப்போது ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா சூடான உடனே 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன சைஸ் பட்டை ஆட் பண்ணிவிட்டு இந்த ஆயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். கருக விடக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மசாலா டக்குன்னு கலர் மாறிடும். இப்போ 2 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு. சும்மா ஒன்றுமா கட் பண்ணால் போதும். ரொம்ப ஃபைனாக சாப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வெங்காயத்தை நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கணும். இப்போது ஒரு 5லேருந்து 6 பூண்டு, ஒரு 2 பிஞ்ச் இஞ்சி நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வணக்கிக்கோங்க. 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாயை காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒன்றுமா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இது எல்லாமே வணக்கி அரைக்க தான் போகிறோம். அந்த தக்காளியில் இருக்கிற பச்சை வாசனைலாம் போகணும். அந்த அளவுக்கு நம்ம வணக்கி எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ தக்காளி நல்லாவே வணங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் 1/2 கைப்பிடி புதினா ஆட் பண்ணிக்கோங்க. 1 கைப்பிடி கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. இது 2யும் நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகணும். பாருங்கள், நல்லாவே வணங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வந்த உடனே நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது பட்டாணியும் நல்லா வெந்துருச்சு. ப்ரெஷர் அதுவே ஃபுல்லாக போகணும். போன அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பட்டாணி நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்து வரணும். இதை நம்ம ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெந்தந்த உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். மத்து இல்லைன்னா உருளைக்கிழங்கு மேஷர் வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. ஒன்றுமா அழுத்திக்கோங்க. ரொம்ப ஃபைனாக அழுத்த வேண்டாம். அவ்வளோதான். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த எண்ணெய்னாலையும் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது காஷ்மீரி மிளகாய் தூள். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லைனா மசாலா கருகிடும். 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இந்த மசாலாவை நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம வணக்கி வச்சுருந்த அந்த மசாலாவை அரைச்சி எடுத்துகிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம அதிகம் தண்ணி சேர்க்கக்கூடாது. இதில் கொஞ்சமாக அந்த மிக்சியை மட்டும் அரைச்சி ஊற்றி அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் நல்லா வணங்கட்டும். அந்த பச்சை வாசனைலாம் நல்லா போகட்டும். அது வரைக்கும் நம்ம வணக்கி எடுத்துக்கணும். இதில் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் அண்ட் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மசாலா டக்குன்னு அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே
நம்ம மசிச்சு வச்சிருந்த அந்த உருளைக்கிழங்கு பட்டாணியும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அடிக்கடிக்க கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போது இதில் புளி கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் புளி கரைசல் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கிற புளி கரைசல், ரொம்ப கெட்டியாக எடுக்கக்கூடாது. இதுக்கு பதிலாக நீங்கள் ஃபைனலாக புளி சட்னி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம அதுக்கு பதிலாக புளியும் வெல்லமும் மசாலாவிலே நம்ம ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கணும்னா அந்த டேஸ்ட் வந்து நமக்கு அப்படியே பக்காவாக கிடைக்கும். ஆட் பண்ணிட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதான், மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக சாட் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அந்த கடையில் கிடைக்கக்கூடிய டேஸ்ட் வேணும்னா அந்த சாட் மசாலா வந்து நம்ம ஃபைனலாக ஆட் பண்ணணும். ஒருவேளை உங்கள்கிட்ட சாட் மசாலா இல்லைன்னா நீங்கள் லெமன் கூட பிழிஞ்சு விட்டுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி வந்து வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கெட்டியாக வேணும்னா நீங்கள் இந்த அளவுக்கு ஆட் பண்ணாவே போதும். இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணியாட்டம் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் பட்டாணி வேக வைக்கக்குள்ளேயே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணியை. அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து நமக்கு அப்படியே கிடைக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு சூப்பரான சுவையான மசாலா பூரியோட மசாலா. இப்போது நம்ம பானிபூரியை பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஆயில் சூடு பண்ணிவிட்டு ரெடிமேட் பானிபூரியை ஆட் பண்ணி பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பொரிஞ்சாச்சு. இப்போ ஆயிலேருந்து ஃப்ரை எடுத்துடலாம். இதே மாதிரி நமக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதே ஆயிலில் நம்ம கார்ன் பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த கார்ன் மிக்சரை வந்து அப்படியே பொரிச்சு எடுத்துக்கோங்க ஆயிலில். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டிங் வந்து செட் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் நம்ம செஞ்சு வச்சுருந்த இந்த மசாலாவை ஆட் பண்ணிடலாம். நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சைடில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம பொரிச்ச பானிபூரியை வந்து உடச்சி விட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 பீசஸ் வந்து நீங்கள் உடச்சி விட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த பட்டாணியும் தூவி விட்டுக்கோங்க. பொரிச்ச கார்னையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா துருவி வச்ச கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொடி பொடியாக சாப் பண்ண கொத்தமல்லி தலையை தூவி விட்டுக்கோங்க. நல்லா பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் அதிகமாக வெங்காயம் ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். லைட்டாக தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து ஆப்ஷனல் தான். அதுக்கு மேலே கொஞ்சமாக பொரி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஓமப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான சுவையான மசாலா பானிபூரி ரெடி. கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பை பாய்.